ஒலா தமுத்தன் ஐனைக இலா மா மத்தஅனா, அடுத்தவர்களுக்கு தந்தவைகளை பார்க்காதீர்கள். அவர் கார் வச்சிருக்கிறார், பங்களா வச்சிருக்கிறார், அது வச்சிருக்கிறார், இது வச்சிருக்கிறார், செல்வத்தோடு இருக்கிறார், செழிப்பாக இருக்கிறார், அழகிய வாழ்க்கையை பெற்றிருக்கிறார் என்பதற்காக வேண்டி அடுத்தவர்கள் பெற்றிருக்கக்கூடிய அருட்கொடைகளை எல்லாம் நீங்கள் பார்க்காதீர்கள். அது மட்டுமல்ல, தேவையில்லாததை பார்க்காதீர்கள், பொருத்தமில்லாததை பார்க்காதீர்கள், தகுதி இல்லாதவைகளை பார்க்காதீர்கள். ஒலா தமுத்தன் ஐனை, உங்களுடைய பார்வையை எல்லா இடங்களிலும் நீட்டாதீர்கள் என்பதாக அல்லாஹ் பார்வைக்கு கட்டுப்பாடு போடுகிறார். ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க தன்னுடைய தோழர் நோய்வாய்ப்பட்டு இருந்தார், அவரை விசாரிக்கிறதுக்காக வேண்டி போனாங்க. அவங்களோட இன்னும் சில தோழர்கள் போனாங்க. வீட்டுக்குள்ள போய் அவரை நோய் விசாரிச்சுட்டு திரும்பி வெளியே வர்றாங்க. ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களோட வந்த ஒருத்தர் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியை பார்த்துறாரு. இது ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க கவனிச்சிடுறாங்க. வெளியே வந்த உடனே அந்த தோழரை பார்த்து ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், தோழரே, நீங்கள் அந்த பெண்ணை பார்த்தீர்கள், அதற்கு நீங்கள் குருடாக இருப்பதே சிறப்பு என்பதாக சொன்னார். இந்த வார்த்தை ரொம்ப அழுத்தமான வார்த்தை, நமக்கு உணர்வை தரக்கூடிய ஒரு வார்த்தை. எங்கெங்கெல்லாம் இப்படி ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுகிறதோ அங்கெங்கெல்லாம் நினைத்து பார்க்க வேண்டிய, படிப்பினை பெற வேண்டிய வார்த்தை இது. நாம் இந்த கண்களை கொண்டு இதை பார்க்கிறோம், அல்லாஹ் தடுத்ததை பார்க்கிறோம். அல்லாஹ் தடுத்ததை பார்ப்பதை விட குருடாக இருப்பதே நல்லது என்பதை நாம் புரிந்து கொண்டோம் என்று சொன்னால், பார்வையை எங்கே பார்க்க வேண்டும், எப்படி பார்க்க வேண்டும் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். பார்வைக்கு கட்டுப்பாடு. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வார், குல்லில் முஃமினீன யகுது மின் அப்சாரிஹிம், முஃமின்களுக்கு சொல்லுங்கள் அவர்களுடைய பார்வையை தாழ்த்தி கொள்ளட்டும் என்பதாக சொல்லுங்கள்.